தெப்பக்குளம் கோபுரத்தை பாருங்க. மீன் எப்போயாதான் வெளியில் வரும்னு சொல்லுவாங்களாம். எங்கள் அங்கே ரிசர்வ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் அங்கேருந்து எழுப்பி வேறு எங்கன்னா சீட்டு கிடைக்கும் பார்த்து அங்கே நான் ட்ராவல் பண்ணி போகிறேன். எனக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ அடுத்த நாள் காலையில் வந்து காலையிலே 4 மணிக்கே எழும்பி பத்மநாபன் கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டோம். ஏன்னா எடுக்க முடியல, ஃபோன் அலோடு கிடையாதுனால காலையில் போய் சாமி கும்பிட்டு இப்போ நான் திருப்பி வந்து அந்த வாசல் வழியாக தான் போகிறேன். ஸோ அதனால தான் வந்து இப்போ ட்ரெஸ் மாற்றிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ என்னால் உள்ளெல்லாம் போய் காட்ட முடியாது. வெளியிலேருந்து நான் அந்த கோபுரத்தை காட்டுறேன். ஏன்னா கோபுரம் பார்த்தாலே கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த கோபுரத்தை காட்டுறேன். அதை பார்த்து நீங்கள் பலன் அடைஞ்சிக்கோங்க. நான் அடைஞ்ச பலனை நீங்களுமே அடைஞ்சிக்கோங்க. ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஸோ வாங்க காட்டுறேன். அதனால் வந்து நம்ம பத்மநாபன் கோயிலுக்கு வந்துட்டோம். நான் காலையில் வந்துருப்பேன்னு சொல்லியிருக்கேன். இந்த கோபுரத்தை மட்டும் பாருங்களேன். அதோட தெப்பக்குளம் கோபுரத்தை பாருங்கள். வேற லெவலில் இருக்கு. இருங்க, நான் அப்படியே ஃப்ரண்ட் வியூ காட்டுறேன் உங்களுக்கு. எந்த அப்படியே பாருங்களேன், குளத்துல எவ்வளோ மீன் பாருங்க. மீன் தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. பாவி பயங்கரமாக இருக்கு. இருங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அப்படியே இந்த சைடு போனோன்னா ஃப்ரண்ட் வியூ வரும். நான் அப்படியே நான் எடுக்கிறேன் உங்களுக்கு. விரால் மீன் ஃப்ரை ரெடியாக உள்ளது, வேண்டும் என்றார்கள் மக்களே. இந்த மீன் எப்போயாதான் வெளியில் வரும்னு சொல்லுவாங்களாம். கரெக்டாக நம்ம கண்ணில் மாட்டிக்கிச்சு இந்த மீன். வெள்ளை மீன். இந்த கண்ணு எப்போயாதான் நம்ம முன்னாடி வரோம்னு சொல்லுவாங்க மேலே. எனக்கு கொஞ்ச நேரத்தில் அப்படியே உள்ளே போயிடுவாங்களாம். சொல்லலை உள்ள பீச் பார்த்தீங்களா? ஃபைனலாக நம்ம ஃப்ரண்ட் வியூ வந்துட்டோம். பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது ஃப்ரண்ட் வியூ. சூப்பராக இருக்குது. நிறைய பேர் வந்து பார்க்க முடியாதவங்க நம்ம வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணிக்குவாங்க. ஏன்னா நிறைய பேர் வர முடியாது, பார்க்க முடியாமல் இருந்திருக்கோம், ட்ராவல் பண்ணி வர முடியாமல் இருக்கும். அவங்களெலாம் நம்ம வீடியோ மூலிமா வந்து பார்த்துக்கோங்க. இங்கே வந்து நம்ம பேக் எதாவது எடுத்துகிட்டு வந்தோன்னா இங்கே வச்சுட்டு டோக்கன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ளே கும்பிட்டுட்டு வந்து இங்கே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹெவியாக இருக்குது. நிறைய பேர் வராங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வராங்க, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, எங்கேருந்து இல்லாமல் வராங்க. நிறைய ஃபாரினர்ஸ் கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் காலையில் வந்தோம்ல, நிறைய ஃபாரினர்ஸ் இருந்தாங்க இங்கே. வேறு லெவலில் இருக்குது பாருங்க. இந்த கிளாக் பற்றி சொன்னாங்க. கரெக்டாக அதில் இருக்குது பார்த்தீங்களா? மேலே ஒரு ஆடு மாதிரி இருக்கா, 2 ஆடு. கரெக்டாக நல்லா 10 மணி ஆச்சுன்னா அந்த மேலே இருக்க அந்த பொம்மை வந்து வான்னு வாய் திறக்குமா சவுண்டு கொடுத்துட்டு அப்படின்னு எங்கள் டீமில் ஒருத்தர் சொன்னார். ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா இப்போ 10 மணி ஆச்சுன்னா நான் வீடியோ எடுக்கிறேன் நான். ஸோ வேறு மாதிரி. ஏன்னா இங்கேருந்து அது வரைக்கும் தான் போக முடியாது. அதுக்கப்புறம் ஃபோன் அலோடு கிடையாது, பிடிங்கி வச்சுருவாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம பர்ச்சேசிங்லாம் முடிச்சாச்சு. ஒன்றும் இல்லை, சிப்ஸு, ஒரு அல்வா, அவ்வளோதான். அது மட்டும் தான் வாங்கியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். இனி ரூமில் போய்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே மதியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் ஏறி நம்ம சென்னை கிளம்ப வேண்டியதான். சென்னை போகிற வரைக்கும் நம்ம வீடியோ இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சம்திங் இதெல்லாம் வரும். ஸோ வாங்க அப்படியே போகலாம். எப்படியும் பத்மநாபன் கோயிலை பார்த்து நிறைய பேர் தரிசனம் போயிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க போகலாம். ஸோ ஃபைனலாக நம்ம இப்போது ரயில்வே ஸ்டேஷன் வந்தோம், திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இங்கேருந்து ட்ரெயின் ஏறி அப்படியே சென்னைக்கு வர வேண்டியதான். ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து நம்மளுக்கு எக்மோர் ட்ரெயின். ஸோ எல்லா லக்கேஜெலாம் போட்டு நம்மளுக்கு வந்து 4 மணிக்கு ட்ரெயின் வந்து ஏறி அப்படியே சென்னைக்கு போக வேண்டியதான். எல்லாம் வந்து நம்ம ட்ரெயின் ஏறிட்டோம். இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க மலையாளக்காரங்களும் சரி, தமிழ்காரங்களும் சரி, லோக்கல் ட்ரெயின் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஆஃபீஸு, காலேஜ் போயிட்டு வரும்போது இந்த ட்ரெயின் ஏறிக்கிறாங்க.
நார்மலாக ஒரு அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துக்கிட்டு ட்ரெயினில் இறக்கிறாங்க. ஏறிட்டு அந்த வேலை எங்கெங்கே இறங்கணுமோ அங்கங்கே இறக்கிறாங்க. ஏன்னா இங்கே லோக்கல் ட்ரெயின்லாம் கிடையாதுல்ல, அதனால் இந்த எக்ஸ்பிரஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. பஸ்லேயோ இல்லை வேறுலேயோ வந்தால் லேட் ஆகும்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் வந்து உட்காரோம், அவங்க ஒருத்தருக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்காங்க. நாங்கள் வந்து இல்லை, நாங்கள் ரிசர்வ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் அங்கேருந்து எழுப்பி வேறு எங்கேனா சீட்டு கிடைக்கும் பார்த்து அங்கே உட்காந்துக்கிறாங்க. ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் கஷ்டம் ஏன்னா நான் ட்ராவல் பண்ணி போகிறேன், எனக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம்ன்றது. பரவாயில்ல. ஸோ ஒரு வழி நம்ம ட்ரெயின் ஏறியாச்சு. இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு வந்து சென்னை ரீச் ஆகிடும். எக்மோருக்கு போயிடுவோம் நம்ம. ஸோ ஓகே, அப்படியே நான் வளா கண்டினியூ பண்ணுறேன். வீட்டுக்கு போய் வீட்டுக்கு போகிற வரைக்கும் நான் கண்டினியூ பண்ணுறேன். நீங்களும் அப்படியே கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணி போகிறேன். நைட்டு டின்னர் பார்த்தோன்னா தக்காளி சாதம். ஆல்ரெடி நம்ம நைட்டு கிளம்பும் போதே ஒரு சாமி, அதாவது சாமி தர்மம், அன்ன தர்மம். ஸோ அதனால் நைட் ஆஃப்டர்நூன் 3 o'clock கிளம்போதே பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். எல்லா சாமிகளும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ நானும் சாப்பிட போகிறேன். திஸ் இஸ் அவர் நைட் டின்னர். நாட் பேட். ஃபைனலாக நம்ம நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதோட நம்மளோட சபரிமலை ஜேர்னி வீடியோ வந்து முடிவடைகிறது. ஸோ நீங்களும் ட்ராவல் பண்ணி நீங்களும் நிறைய விஷயம் பார்க்க முடியாத விஷயம்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த பத்மநாப கோயிலுக்கு போக முடியாது, சபரிமலைக்கு நிறைய பேர் வந்துருக்க முடியாது, சில சீன்ஸ்லாம் பார்க்க முடியாது. நம்ம என்ன இதுன்னு தெரியாதவங்களுக்கு நிறைய விஷயம் நம்ம வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக போய் ஐயனை பார்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக வீட்டுக்கும் வந்து சேர்ந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதோட அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ டாட்டா, பை பை, சி யூ. மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. டாட்டா.